ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவி உலகம். பாப்புடி, எங்கள் பாப்பு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கா பார்த்தீங்களா? பாப்பு எங்கே போகிற? அசோசியேஷன் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிதானே பாப்பு? நானும் எங்கள் பாப்பும் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் ஷிஜுவும் வந்து ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்படியாவது மெதுவாக ரெடி ஆகி சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பு ரெடி, நான் இன்னும் தலை மட்டும் கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிடலாமா? 4:30க்கு சொன்னாங்க. இப்போ டைம் வந்து என்ன ஆகுது? ஐயோ 4:45 ஆயிடுச்சு. சரி, நாங்கள் போகிறோம். பார்க்கில் வச்சு தான் நடக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படிதானே பாப்பா? ஆமாம், பாப்பா சைக்கிளில் போகிறதா சொல்கிறா. சரி பார்க்கலாம். சரி, நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. ஹலோ, சூப்பராக எல்லாரும் கிளம்பிட்டோம். பாம்புக்குட்டி கீழே நிற்கிறா. வரேன். அப்புறமா 4:45க்கு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். பார்ப்போம். வந்தாச்சு. எறும்பா? ஆமா, எவ்வளோ எறும்பு படம் எடுத்து போகுது. ஆனா எறும்பு சொல்லி பார்த்து வாங்க சொல்லி நானும் பயந்துட்டேன். என்ன பாப்பு? ஓகே பாப்பு. உனக்காக இந்த நாய் காத்துக்கிட்டு இருக்கு பாப்பு. அவளே தான். சரி, வெயிட் பண்ண, அம்மாவும் வரேன். இந்த சைக்கிளை என்ன கூட்டிகிட்டு போவியா? பின்னாடி இடம் இருக்கலாம்ல, உட்காருதே. வேண்டாமா? ஓகே. பாப்புக்குட்டி வந்து சைக்கிளில் வரா. ஷிஜும் வந்து சைக்கிளில் போயிட்டான். அவங்க அப்பா பைக்கில் போயிட்டாங்க. நான் மட்டும் கால்நடையாக போயிட்டுருக்கேன். எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நானும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டா? சரி, எங்கே இருக்குன்னு தெரியுமா? அம்மா, பார்க் எங்கே இருக்குன்னு தெரியாதே இருக்கு. உனக்கு தெரியும்ல, என்னை கூட்டிகிட்டு போ. நான் பார்க்குன்னு சொல்கிறதுனால பெருசாக இருக்குன்னு நினச்சாங்க. பார்க்கில் ஒன்றுமே இருக்காது. இனிமேல் தான் நாங்கள் தான் பார்க்கே ஃபார்ம் பண்ணணும். இப்போ வெறும் கிரவுண்டு தான். நானே இப்போ தான் எங்களோட கம்யூனிட்டியில் உள்ள வீடெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதுதானே பாப்பு? இந்த பிள்ளை ஒரு தடவை என் பின்னாடி சைக்கிளை ஓட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் காலு மேலே ஏற்றி விட்டுட்டா. வந்துட்டோம் பாப்பு, வந்துட்டோம். அந்த சைடில் தான் இருக்குது பாருங்கள். ஓ, ஸ்டேஜெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டிருக்காங்களே, கொடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, நம்மளும் எங்கேயாவது போய் ஐக்கியமாயிரும். ஓ, அதான் அவங்களாம் ஷார்ட்கட்டில் வந்திருக்காங்க போல். நம்ம இப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம் போல். பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே. ஃப்ரெண்டு கிடைப்பாங்க போல் பாப்போம். நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. இல்லை, நீ போ. பார்த்து, ஸ்டாண்டு வேற இல்லை. சும்மா அங்கே சாச்சி வை. நம்ம சாச்சி வைக்கிறது தான் இடம். ஒர்க் ஆகாதா? இங்கேருந்தே சும்மா லைட்டாக அப்படி சாச்சி வச்சிரு. ஓகே பாப்பா, அவ்வளோதான். சூப்பர் பாப்பு. யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, கவலைப்படாத. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்டா நிறைய சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை. இதுதான் நம்ம சொன்ன பார்க்கு. இப்போ எம்டி பிளேஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்க் ஆகும். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிலம்பம் நடக்குது. அதாவது இங்கே எல்லாருமே ஸ்பான்சர் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து சிலம்பமும் இங்கே கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பான்சர் எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க அதை பண்ணி காமிக்கிறாங்க. அதே மாதிரி டான்ஸ் கிளாஸ்க்கும் ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருந்து. சோபா ஸ்கூல் ஆஃப் டான்ஸிங் சொல்லிட்டு ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. அவங்களும் ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட குட்டீஸ் தான் டான்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றியும் அவங்களோட இன்ஸ்டியூட்டை பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த குட்டீஸ் எல்லாம் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. எங்கள் அசோசியேஷன்லேயே இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கலையாம். ஃபஸ்ட்டு 100 பேர் தான் வருவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு 250க்கு மேலேயுமே வந்திருந்தாங்க. சண்டேங்கிறதுனால எல்லாரும் அவங்கவுங்க குட்டீஸை கூட்டிகிட்டு குடும்பமாக வந்துட்டாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா நிறைய குட்டீஸ் இருக்காங்க எங்களோட அசோசியேஷனில். ஸோ சூப்பராக குட்டீஸ்லாம் விளையாடிட்டே இருந்தாங்க.
இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு குட்டீஸ்க்கு என்ன ஒரு ஆர்வங்கிறீங்க. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஃப்ரண்ட்டில் போய் நின்று வரிசையாக பார்த்துட்டே இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதும் நம்மளோட போர்டை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னா பெருங்குளத்தூரோட சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் ரொம்ப நேரம் நம்ம கூட ட்ராவல் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம கூட இருந்து நமக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுத்து சூப்பராக நம்மளோட அசோசியேஷன் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. உள்ள வச்சுக்கூடாது. ப்ளஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும். அசோசியேஷன் சார்பாக ஒரே ஒரு செக்யூரிட்டி ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதும் சீஃப் கெஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க. நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருந்தது. டீ காஃபி கூட கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இதில் வேற நாங்கள் வந்து ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதில் கேக்கு, பாப்கார்னு, ஜூஸு அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஈஸி மெம்பர்ஸ் அவங்களெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே கேம் தான். குட்டீஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மியூசிக்கல் சேர், அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மியூசிக்கல் சேர் தான் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து குட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியுமே கம்மியாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ரொம்ப ஜாஸ்தியாக குட்டீஸ் இருந்தாங்க. அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் பாசிங் த பால் அந்த கேமு, மென்ஸுக்கு வந்து லக்கி கார்னர். ஷிஜோ ஷினோல் 2 பேருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. ஷினோல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் ஆகி வந்துட்டா. ஷிஜோவும் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுமே அவுட் ஆகி வந்துட்டான். ஷிஜோவுக்கு வந்து ஈஸியாக எடுத்துட்டான், இது ஒரு கேம் தான் அப்படின்ட்டு. பட் ஷினோலுக்கு எடுத்துக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. சரி கேமுன்னு சொல்லி அவளை தேத்தி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ்க்கு பாசிங் த பால் அந்த கேம் நடந்துச்சு. அதில் நானும் தோற்று போயிட்டேன், எனக்கும் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் மென்ஸுக்கு வந்து லக்கி கார்னர் நடந்துச்சு. அதுதான் இப்போ போயிட்டுருக்குது. அதுலேயும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே கிடைக்கல. மியூசிக் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்க. சேர் கிட்ட போகாதீங்க, சேர் எங்கேயும் போகாது. அந்த ரெட் கலர் சேர் வச்சுருக்காங்கல்ல அதுதான் கலரு. பாப்பு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அவங்க ஃபேமிலியாக இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஸ்டால் போட்டிருந்தவங்களெல்லாம் அவங்களோட பிஸ்னஸை பற்றியும் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அசோசியேஷனில் இவ்வளோவே இருக்காங்களான்னு எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி ஒரே விளையாட்டு தான். அந்த சண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு. போகும்போது கூட ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் இந்த குட்டீஸ் போகும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி ஜூஸ் வாங்கியாச்சு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளும் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். பாப்பு நீ மட்டும் தான் பாப்பு சைக்கிள் இந்த சைடு வச்சுருக்க தனியா என்ன? சரி வா, நீ அந்த சைடு வா, ஷிஜோ அந்த சைடு அப்படி வருவான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. ஐயா அவன் இந்த சைடாக வந்தான். சரி நீ அப்படி வந்திருக்கலாம்ல. ஆமாம் இப்படி சுற்றி போகவா? இப்படி போ பாப்பா, இந்த பக்கம். அப்படியா? சரி ஓகே, இப்படி வாங்க 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 வாங்க. என்ன சரி இந்த பக்கம் போங்க. அங்கே சரி டைம் ஆகுமா வர? 10 நிமிஷம். சரி ஓகே. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு 9 மணிக்கு. அடுதானே பாப்பு? ஷிஜோ ஓப்பன் பண்ணு, டோர் ஓப்பன் பண்ண. அம்மா வரேன். ஓகே இப்போ 9 o'clock ஆகுது. நம்ம வந்து 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6, 7, 8, 9 4 hours ஆயிடுச்சு. பட் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் பெருசாக அவ்வளோவா யார் கூடயுமே நான் பழகவே இல்லை, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தேன். இன்றைக்கி நிறையா பேர் கூட பேசி நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் கூட நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் ஹோப்ஃபுல்லி நம்ம அசோசியேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லா ஃபெஸ்டிவலுமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ஈஸி மெம்பராக இருக்கிறதுனால, ஈஸி மெம்பரா எனக்கே தெரியலையே என்ன மெம்பர்னு, ஒரு மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஸோ நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா. இனிமேல் நைட்டுக்கு சாப்பாடு என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். 9 o'clock ஆகுது. சிக்கன் கிரேவி இருக்குது.
ஸோ மாவு எதுவும் இல்லை, இருந்துச்சுன்னா அழகாக தோசை சுட்டோமா இட்லியை வச்சோமான்னு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் மாவு எதுவும் இல்லை. ஸோ கோதுமை தோசை சுட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை மட்டும் பண்ணிட்டோம்னா குட்டீஸ்க்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இல்லை, ஸ்கூல் இருக்குது பட் எக்ஸாம் இல்லை. ஸோ அந்த ப்ரெஷர் எதுவும் இல்லை. ஆமாம், ஷிஜுஷினோளுக்கு வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. ஷிஜுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி தான் ஷிஜு படுத்துருக்கே தெரிய மாட்டேங்கிறா. ஷிஜுக்கு வந்து நல்லா ஹாப்பி. அதுதானே ஷிஜு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக எங்கள் வீட்டில் 4 பேருக்குமே ப்ரைஸே கிடைக்கல. அதுவும் என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்டே தோற்று போயிட்டாங்க. ஷினோல் வந்து ஆமாம் அப்பா ஃபர்ஸ்டே தோற்று போயிட்டாங்க. ஷினோல் வந்து தோற்றதுக்கு அழுதல்ல, ஒரு அண்ணன் தள்ளி விட்டாங்க. அது விளையாட்டு, அதில் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஷிஜு உனக்கு ஃபீலாக இருந்துச்சா? நோ, ஷிஜுக்கு தெரியும் கேம் இஸ் கேம். அதனால ஷினோல் கொஞ்ச நேரம் வந்தாங்க, நானும் கொஞ்ச நேரம் வந்தேன். பாசிங் த பால் அப்படி தானே, நானுமே கொஞ்ச நேரம் வந்தேன். 2-3 தடவை எஸ்கேப் ஆகி கூட லாஸ்ட்டாக மாட்டிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ப்ரைஸ் எடுக்கிறோம். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog உங்களுக்கு போட்டிருக்கேன். ரெகுலராக போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஒரு பெரிய vlog-ஆக எடுத்து என்னால் போடவே முடிய மாட்டேங்க. பட் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். முன்னாடி வந்து ஷார்ட்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, சப்ஸ்கிரைபரும் கெயின் ஆகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த மார்ச் மாதம் வந்ததுலேருந்து என்னோடய சேனல் வந்து படுத்த மாதிரி படுத்துருச்சு. ஷார்ட்ஸ் வியூவும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்காங்க, என்ன விஷயமே தெரில. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரமாக 5K ஆகணும்னு எவ்வளோ ஆசையாக நான் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் இப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பார்த்தீங்களா, எங்கள் பாப்பா கூட வருத்தப்படுறதுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.